தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இந்த உலகத்தை இறைவன் தன் வார்த்தையால் படைத்தார். ஆனால் ஜெபிக்கின்ற மனிதரின் வார்த்தைக்கு இறைவன் கட்டுப்படுகின்றார். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்பார்கள். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்ற இயேசுவின் வார்த்தைப்படி நடந்தவர்தான் எலியா என்றால் மிகையாகாது. இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்காகமும் 48ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். எலியா கடவுளோடு இணைந்திருந்தால் கடவுள் எலியாவின் வார்த்தை தீவட்டி போல பற்றி எரிய செய்து மக்கள் மீது பஞ்சமும் வானம் பொழிவதையும் நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். உயிரோடு தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எலியா. என்ன ஆச்சரியம்! கடவுள் இவருக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியமே. எலியா உண்மையோடும் தூய உள்ளத்தோடும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததாலே இறைவன் இவருக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியமே என்றே சொல்லலாம். இன்றைய நற்செய்தியில் மீட்பர் வரும் முன் எலியா வந்து அனைத்தையும் சரி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு யூதர்கள் மத்தியில் வலுவாக இருந்தது. ஆனால் யூதர்களின் கண்கள் மறைக்கப்பட்டனதென்றோ அல்லது அவர்களின் கடின உள்ளத்தாலோ புனித திருமுழுக்கு யோவான்தான் ஆண்டவரின் பாதையை சரி செய்ய வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு தம் சீடர்களோடு திருமுழுக்கு யோவான்தான் எலியா என்றும் மெசியாவின் வழியை தயார் செய்தவர் என்றும் கூறுகின்றார். எலியாவும் புனித திருமுழுக்கு யோவானும் இறையாட்சிக்கு சான்று பகர்ந்தவர்கள். தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நாமும் எலியா புனித திருமுழுக்கு யோவானை போல நம்மால் சான்று பகர முடிகின்றதா? அது ஒரு கேள்விக்குறித்தான். எலியா மற்றும் புனித திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் கடவுளுடைய இருப்பை மக்களுக்கு உணர்த்துகின்றன. நம்முடைய வார்த்தைகள் கடவுளுடைய இருப்பை உணர்த்துகிறதா? வார்த்தையான கடவுள் மனிதரானார் என்பதை கொண்டாடும் இந்த காலங்களில் கடவுளுடைய உடனிருப்பை எடுத்து காட்டுகின்றனவா? அவர்கள் வார்த்தையான கடவுளோடு இருந்ததால் அனைத்திலும் வெற்றி பெற முடிகின்றது. நம்முடைய வார்த்தைகளும் நாமும் எப்படி இருக்கின்றோம் என்று சற்று சிந்திப்போம். வாக்கான இறைவன் நம் உள்ளத்தில் பிறக்க போகும் இந்த மாதத்தில் விழிப்பாயிருந்து இறை வார்த்தை வாசித்து தியானித்து நம் வாழ்வில் எலியாவை போல புனித திருமுழுக்கு யோவானை போல இன்றைய புனிதர் சிலுவை ஜான் போல இறைவனுடைய உடனிருப்பை எடுத்துக்காட்டும் நபர்களாக வாழ முயற்சிப்போம். நாம் ஓர் அடி எடுத்து வைத்தால் இறைவன் 1000 அடி நம்மை நோக்கி எடுத்து வைப்பார். பிறக்க போகும் பாலன் இயேசு நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருவாராக. கடவுள் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.